வெள்ளக்குட்டை வில்லேஜ் ஃபுட் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மூலிகை எண்ணெயை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்குறது காட்டு கொத்தமல்லி இலை. இது முடி கருப்பாகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பொன்னாங்கண்ணி. இது நாட்டு பொன்னாங்கண்ணி. இது வயல்வெளிங்களில் தான் கிடைக்கும், மார்க்கெட்லலாம் கிடைக்காது. அடுத்ததாக மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அடுத்து வேப்ப இலை, துளசி. முருங்கைக்கீரை. இது மருதாணி. இது மாதுளை இலை. இது அவுரி. இது நெல்லிக்காய், மரத்துலேருந்து பறிச்சது. இது எல்லாம் நம்ம வயல்லே சேகரிச்சது. வாங்க வீட்டில் போய் க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் அது காட்டும்போது உங்களுக்கு வெத்தலையை காட்டல. இது கூட வெத்தலையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். செம்பருத்தி இலையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நெல்லிக்காயை 1-2 தட்டி எடுத்துடுறேன் உரலில். அதுக்கடுத்து செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் எல்லா மூலிகையுமே 1-2 போட்டு அரைச்சி எடுத்துட்றேன். வாங்க மாடியில் எண்ணெயை காய வைக்கலாம். இது விறகடுப்பில் காய வச்சா நல்லது. நான் விறகடுப்பில் தான் காய வைக்கிறேன். நீங்கள் கேஸ்லலாம் காய வச்சிங்கன்னா சிம்லையே வச்சு காய வைங்க. நம்ம மூலிகையெல்லாம் போட்டோம்னா எண்ணெய் பொங்கி வரும். இப்போ இதுக்கே நான் 10 லிட்டர் எண்ணெய்க்கு 20 லிட்டர் அளவுக்கான வானல் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முதல்ல கற்றாழையே போட்டுடுறேன். அடுத்து நெல்லிக்காய். இப்போ நம்ம எல்லா மூலிகையும் எடுத்து இடித்து வச்சுருக்குறோம். இதையும் இதோடவே சேர்த்துடலாம். அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இது வானல் அப்படியே போட்டோம்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும், மேலே பொங்கி வரும். அதனால் இடித்து போட்டேன். இப்படி போடும்போது ஜூஸும் நல்லா இறங்கும். இப்போ இந்த வெந்தயத்தையும் லவங்கத்தையும் மட்டும் நிறுத்தி வச்சுருக்கிறேன். இதை கடைசியாக போடலாம். இப்போ ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இன்னும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வேக வைக்கணும். இப்போ நல்ல 3/4 வாசிக்கு வெந்து வந்துடுச்சு. இந்த எண்ணெயை வேக வைக்க எனக்கு 2 மணி நேரம் ஆச்சுங்க. நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற அவுரி இலையை இதோடு சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது அரைச்சி வச்சுருக்கிற லவங்கத்தையும் வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். இதை இவ்வளோ வேக வச்சுட்டோம். நம்ம ஒரு 3 நாளைக்கோ இல்லை ஒரு 5 நாளைக்கோ அப்படியே வானல்லையே வச்சிடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற சக்தி முழுசும் எண்ணெயில் இறங்கும்.
இப்போ பாருங்கள், கடைசியாக லவங்கமும் வெந்தயமும் சேர்த்துட்டேன். அவ்வளோதான். அப்படியே ஒரு 2 நாளைக்கு விட்டுடலாம். இப்போ நான் 3 நாள் விட்டு வச்சுருந்தேன். இதை வடிகட்டி எடுத்துடுறேன். இப்போ நாம் வடிகட்டுற இந்த இலையும் உடனே எடுத்து போடாமல் அப்படியே இந்த பேசின்குள்ளே வச்சுட்டோன்னா, ஒரு கட்டு போட்டு இப்படி வச்சுட்டோன்னா அதுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் முழுசும் வடிஞ்சு வந்துடும். சுத்தமாக வடிஞ்ச பின்னாடி அந்த இலையை தூக்கி நம்ம போட்டுடலாம். அது தேவைப்படாது. இப்போ பாருங்கள், இருக்கிற மிச்ச எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் வடித்தட்டி வச்சு ஒரு காட்டன் துணியால் வடிகட்டிடுறேன். இப்படி வடிகட்டிட்டோம். இன்னொரு தரம் அந்த அடுத்த எண்ணெயை சுத்தம் பண்ணி வடிகட்டணும். சின்ன சின்னதாக இருக்கிற துகள்கள்லாம் நின்று போயிடும். இப்போ பாருங்கள், இன்னொரு தரமும் துணியால் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். மொத்தம் 3 தரம் வடிகட்டி எடுத்தோம். இது 3ஆவதாக வடிகட்டினதை காட்ட முடியல. பாருங்கள், நைஸாக கருப்பாக வந்துடுச்சு எண்ணெய் நமக்கு. நமக்கு ஆர்டர் கொடுத்தவங்களுக்கெல்லாம் எண்ணெய் பேக் பண்ணுறேன். உங்களில் யாருக்காவது தேவைன்னாலும் ஃபோன் பண்ணுங்கள். கடைசியில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். இது முடி நல்லா கருப்பாக வளரும், அடர்த்தியாகவும் வளரும். முடி உதிர்றதும் நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தரம் வாங்கி. பாருங்கள், லாஸ்ட்டாக நம்பர் கொடுத்துருக்குறேன். தேவைன்றவங்க ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்யூ.